Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது the second part of the Pilgrim's Progress. So first part நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுல வந்து கிறிஸ்டியனோட progress நம்ம பார்க்குறோம். How he leaves the city of destruction and he gets into the celestial city அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு ஆன்மீக பயணமா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா லைஃபோட பல்வேறு ஒவ்வொரு லைஃப்ல வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் பல பிரச்சனைகளை தாண்டியும் அவர் என்ன பண்றாரு தன்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில பாதை மாறாம போறதுனால அட் லாஸ்ட் அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா செலஸ்டியல் சிட்டியில அவருக்கான நுழைவு சீட்டு கிடைக்குது. ஹி கெட்ஸ் இன் டு த செலஸ்டியல் சிட்டி, அதாவது டெத் அப்படிங்கிற ரிவரை கிராஸ் பண்ணி அவர் எங்க போயிடுறாரு, ஹோலி சிட்டிக்குள்ள போயிடுறாரு, கடவுளோட இடத்துக்குள்ள போயிடுறாரு அப்படிங்கிறத நம்ம பில்கிரிம் ப்ரோக்ரஸ் பார்ட் 1ல பார்த்தோம். இப்போ பார்ட் 2 இது வந்து திஸ் இஸ் அ நரேட்டிவ் ஆஃப் த ஜேர்னி ஆஃப் கிறிஸ்டியானோட ஒய்ஃபை பற்றிய ஜேர்னி தான் நம்ம இந்த செகண்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவரும் கிறிஸ்டியானாவும் அவங்க குழந்தைங்களும் கிறிஸ்டியனோட அந்த ஆன்மீக பயணத்தை தடுத்து நிப்பாட்ட தான் பார்ப்பாங்க, மார்க் பண்ணியிருப்பாங்க அவரோட இந்த பயணத்தை. ஆனால் இந்த பார்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்களும் இதே பயணத்தை மேற்கொள்றாங்க. இவங்களோட பயணம் எப்படி இருக்குன்றதை தான் நம்ம செகண்ட் பார்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ், அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த பில்கிரிம் ப்ரோக்ரஸ் 2ல நம்ம கிறிஸ்டியானாவோட ஜேர்னி பார்க்குறோம். தேர்ட் பார்ட் ஒன்று இருக்குது, அதில் வந்து ஃபுல்லாக நம்ம குவிஸுக்காக தனி பார்ட்டாக நான் ஒதுக்கியிருக்கேன். ஏன்னா இது ஒரு பெரிய ஸ்டோரி அப்படிங்கிறதுனால 2 பார்ட்டாக படிக்கிறோம். ஸோ இதில் நிறைய எபிசோட்ஸ் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஷார்ட் சம்மரி பண்ணுறதுனால நிறைய விஷயங்களை கொஞ்சம் சின்ன சின்னதாக ஒமிட் பண்ணியிருப்போம். அதில் இருந்தும் கொஷின்ஸோடு நம்ம தேர்ட் பார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேர்ட் பார்ட் வந்து ஃபுல்லாகவே எல்லா கொஷின்ஸும் வர மாதிரி, ஃபுல் புக்கோட கொஷின்ஸும் வர மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பாக அதையும் வியூ பண்ணுங்கள். The second part of the book focuses on the pilgrimage of, so now let us get into the summary of the second part. இதுல இருந்து நமக்கு summary ஆரம்பிச்சிருது. So plot summary குள்ள போறோம். The second part of the book focuses on the pilgrimage of Christian's wife Christiana. So இந்த ஸ்டோரியோட protagonist பாருங்க, கிறிஸ்டியானா. Though Christiana had earlier mocked and rejected her husband's pilgrimage, his death forces her to reconsider. So ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னோட ஹஸ்பண்டோட பில்கிரிமேஜை தடுத்து நிறுத்த தான் ட்ரை பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனால் அவரோட டெத்து, அவரோட அந்த செலஸ்டியல் என்கவுண்டர், இது எல்லாமே அவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அவங்களையும் தன்னோட முடிவை ரீகன்சிடர் பண்ண வைக்குது. அவங்க தன்னோட முடிவை வந்து ரீகன்சிடர் பண்றாங்க. ஆஃப்டர் ஷி ரிசீவ்ஸ் a letter of invitation from Christ himself, she gathers her forces and tearfully repents of her unkindness to their father. அவங்களுக்கு என்ன கிடைக்குதான், ஒரு லெட்டர் கிடைக்குதான். இது என்னன்னா இட் இஸ் அன் இன்விடேஷன் ஃப்ரம் கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு இருக்குது. ஓகே, அவங்களுக்கு வந்து கிரைஸ்டே ஒரு இன்வைட் பண்ணியிருக்காரு செலஸ்டியல் சிட்டிக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து தன்னோட 4 சன்ஸ், அவங்களுக்கு எத்தனை சன்ஸுங்கிறதையும், கிறிஸ்டியானாக்கும் எத்தனை பசங்க, 4 சன்ஸ். ஓகே, அவங்க கிட்ட கூப்பிட்டு she tearfully repents of her unkindness to her father, to their father. ஸோ அப்பாவை வந்து நம்ம நடத்தினது எவ்வளோ தப்பு அப்படிங்கிறத வந்து தன்னோட பசங்க கிட்ட ரிப்பண்ட் பண்ணுறாங்க. அவங்க கிட்டேயே பாவ மன்னிப்பு மாதிரி வாங்கிக்கிறாங்க, நான் செஞ்சது ரொம்ப தப்புன்னு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. வித் த நெய்பர் மர்சி, ஓகே, அவங்களோட நெய்பர் ஒரு மெய்ட் மாதிரி அவங்கள ஃபுல்லாகவே அவங்க கூட ட்ராவல் பண்ண போகிறாங்க, கம்பேனியனாக இருக்க போகிறாங்க, மர்சி. ஓகே, மர்சின்னா நம்மளுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு, கருணைன்ற பேரு தான். மர்சிக்கான சிம்பாலிக் மீனிங் பார்த்தீங்கன்னா கருணை. ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு எப்படி வந்து நம்ம கிறிஸ்டியனுக்கு நிறைய கம்பேனியன்ஸ் இருந்தாங்களோ அது மாதிரி மர்சியோட கம்பெனியோட தான் இவங்க போகிறாங்க. த குரூப் செட்ஸ் அவுட் ஆன் தேர் ஓன் பில்கிரிமேஜ். ஸோ மர்சி,
கிறிஸ்டியானா, அவங்களோட 4 sons. இவங்க எல்லாம் தான் ஒரு குரூப். இவங்க வந்து sets out on their own pilgrimage. All are warmly received at the wicket gate. அவங்க விக்கெட் கேட்டுக்கு சேஃபாக போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கடக்க வேண்டியது விக்கெட் கேட் தான். நம்ம அந்த இதுலையுமே பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் பார்ட்லையுமே. ஆஃப்டர் ரிசீவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அட் த இன்டர்பிரட்டர்ஸ் ஹவுஸ் தே ஜேர்னி ஆன்வர்ட் இன் த கம்பெனி ஆஃப் அ டிஃபெண்டர் நேம்டு கிரேட் ஹார்ட். ஸோ எங்கே எல்லாம் கிறிஸ்டியன் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாரோ அந்த இடத்துல இருந்தெல்லாம் இவங்க வெளியே போயிடுவாங்க. ஆனால் வேறு சில இடங்கள்ல தான் இவங்களுக்கான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அங்கே விக்கெட் கேட்ல இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்டர்பிரட்டர்ஸ் ஹவுஸுக்கு போகிறாங்க. அவர் தான் நிறைய சிம்பிள்ஸை அவங்களுக்கு விவரித்து சொல்வார். கிறிஸ்டியனுக்கும் அவர் தான் விவரித்து சொல்கிறாரு, கிறிஸ்டியானாக்கும் நிறைய குறிகளை பற்றி விளக்கம் சொல்கிறது அவர் தான். தே ஜேர்னி ஆன்வர்ட் இன் த கம்பெனி ஆஃப் அ டிஃபெண்டர் நேம்ட் கிரேட் ஹார்ட். ஓகே, அடுத்ததா கிரேட் ஹார்ட் அப்படிங்கிற ஒருத்தர் மூலமாக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. ஓகே, அவர் பேர் வந்து கிரேட் ஹார்ட். வென் தே ரீச் த கிராஸ், கிறிஸ்டியானா ஆஸ் கிரேட் ஹார்ட் டு எக்ஸ்பிளைன் த கிறிஸ்டியன் டாக்ட்ரின் ஆஃப் சால்வேஷன் இன் கிரேட்டர் டீடைல். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, கிராஸ் வரைக்குமே இப்போ ஈஸியாக போயிடுறாங்க. ஸோ கிராஸ் வரைக்கும் நம்ம கிறிஸ்டியன் போடுறப்ப அங்கே போய் தான் அவர் வந்து தன்னோட சின்ஸையே இறக்கி வைப்பார் இல்லையா. ஸோ அந்த இடம் வரைக்குமே கிறிஸ்டியானா போயிடுறாங்க. போயிட்டு அங்கே கிரேட் ஹார்ட்டுக்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சால்வேஷன் பற்றி தனக்கு விவரமாக சொல்லும்படி கேட்குறாங்க. ஷீ இஸ் ஆஸ்கிங் கிரேட் ஹார்ட் டு எக்ஸ்பிளைன் த கிறிஸ்டியன் டாக்ட்ரின் ஆஃப் சால்வேஷன். ஓகே, சால்வேஷன் அப்படின்னா அப்போ அவங்களோட டாக்டரின் பற்றி அந்த பாவ வழிகளை விட்டுட்டு கடவுளை அடையிற வழி தான் சால்வேஷன் அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, கிறிஸ்டியானா, Mercy and the boys stay at the Porter's Lodge at Palace Beautiful for a month. சரி, இவங்க வராங்க, வந்து பேலஸ் பியூட்டிஃபுல். அகெயின் இந்த இடமெல்லாம் நம்ம கிறிஸ்டியனும் விசிட் பண்ண இடம் தான். இங்கே வந்து யாரெல்லாம் வராங்க, கிறிஸ்டியானா, மர்சி அண்ட் ஹர் பாய்ஸ். இவங்கெல்லாம் போர்ட்டர்ஸ் லாட்ஜ், பேலஸ் பியூட்டிஃபுல்ல போர்ட்டர்ஸ் லாட்ஜ் அப்படிங்கிற இடத்துல அவங்க தங்கியிருக்காங்க. எத்தனை நாள்? ஃபார் அ மந்த் they are staying. While there, Mercy rejects a worldly suitor who doesn't like her preoccupation with caring for the poor. அந்த இடத்துல எக்ஸ்கியூஸ் மீ, மர்சி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு வேர்ல்ட்லி சூட்டர், ஒரு மாப்பிள்ளை, ஓகே, ஒருத்தர் வந்து அவங்கள வூ பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு. ஆனால் மர்சி வந்து அவரை ரிஜெக்ட். இது வந்து லைஃபோட ட்ராவலிங், அதாவது ஆன்மீக பயணம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். லைஃப்பில் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் மனுஷன் வந்து அப்படியே எப்படி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இதை நம்ம என்ன பண்ணலாம், அலிகரிக்கல் ஸ்டோரியாக எடுத்துக்கலாம். ஸோ மர்சி ரிஜெக்ட்ஸ் த வேர்ல்ட்லி சூட்டர். அவருக்கு என்ன ஏன் பிடிக்கல, அவருக்கு என்ன பிடிக்கல வேர்ல்ட்லி சூட்டருக்குன்னா, மர்சி ரொம்பவே புவர் பீப்புளுக்கு கேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி பார்க்கறதுன்றதுனால என்ன அப்படியே அவர் ரொம்ப வந்து என்னவா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, செல்ஃபிஷா வேர்ல்ட்லி சூட்டர் யூஸ் நினைக்கிறாரு. பொதுவாகவே வேர்ல்ட்லி சூட்டர்ஸ் அப்படிதானே இருப்பாங்க. ஒரு ஒய்ஃப் வந்து தங்களோட ஃபேமிலியை பற்றி நினைக்கணும், எல்லார பற்றியும் நினைக்கிறத, புவர் பீப்புளை பற்றி மட்டும் நினைக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஆனால் இவங்க யாரு, மர்சி. மர்சினா ஷீ ரெப்ரசன்ட்ஸ், அதுதான் கருணை. அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமான ஒரு அற்புதமான விஷயமா தான் கருணையை பார்க்குறோம். அப்போது கருணை, சிம்பத்தி அப்படிங்கிறப்போ அந்த ஏழைகள் மேலே அது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வேர்ல்ட்லி சூட்டருக்கு மர்சி கிட்ட இருக்க இந்த குணம் பிடிக்கலையாம். அதனால மர்சி என்ன பண்ணுறாங்க, வேர்ல்ட்லி சூட்டர் நம்மளுக்கு பொருந்த மாட்டார்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்களாம். Also, Christiana's son Matthew, who would earlier eaten some stolen fruit along the journey, grows sick and must take a purgative potion blended with tears of repentance. அப்போ வர்ற வழியில என்ன பண்றாரா, கிறிஸ்டியானாவோட சன், ஒரு பையன், அவன் பேர் வந்து மேத்யூ. அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு பழத்தை திருடி சாப்பிட்டுட்டானாம். ஓகே, திருட்டி சாப்பிட்ருக்கான், ஒரு குற்றம் பண்ணிட்டான். அப்போ அதனால என்ன ஆயிடுச்சான், அவன் வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிடுறானா.
அப்போ இன்னொருத்தரோட பொருட்களுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் தான் இங்கே கன்வே ஆகுது. ஸோ ஒரு பொருளை திருடி தின்னதுனால அவன் சிக் ஆயிடுறான். அப்போ அதுக்காக ஒரு பர்கேட்டிவ் போர்ஷன், அதுக்காக அவன் திரும்ப வந்து ஒரு பாவ மன்னிப்பு எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஹீ ஹாஸ் டு டேக் அ பர்கேட்டிவ். அந்த சிக் ஆனதுனால பர்கேட்டிவ்னா கிளியரிங், வயித்தை வந்து கிளியர் பண்ற ஒரு டேப்லெட் மாதிரி ஒன்று எடுத்துக்கிறான். அதோடு சேர்த்து டியர்ஸ் ஆஃப் ரிப்பன்டன்ஸும் கொடுக்க வேண்டியிருக்கான். அழுது தன்னோட பாவத்தையும் போக்கிக்கிறானா மேத்யூ. ஓகே, அப்படிதான் ஒரு பாவம் செஞ்சா அதை கரைக்கணும்னு இருக்கான். rejoined by great heart as guide. இப்போ வந்து திரும்ப வந்து கிரேட் ஹார்ட் இருக்கிறார்ல, அவர் தான் அவங்களுக்கு கைடா இருக்கிறாரு. அவர் திரும்ப இவங்களை ரீஜாயின் பண்றாரு. the group sets off with their hosts blessings. அடுத்ததா அவங்க ஹோஸ்ட்னா அவங்களுக்கு இத்தனை நாளா வந்து வச்சு பார்த்துக்கிட்டாங்களே அந்த பியூட்டிஃபுல் அந்த பேலஸ் ஆஃப் பியூட்டிஃபுல்ல அவங்க வந்து பிளஸ் பண்ணி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. யார? இவங்க இந்த குரூப்பை வந்து அனுப்பி வைக்கிறாங்க, பில்கிரிம்ஸ். தே பாஸ் த்ரூ த வேலி ஆஃப் ஹியூமிலியேஷன் வித் ஈஸ். இங்கெல்லாம் அவர் கஷ்டப்பட்டிருப்பாரு. யாரு? நம்ம கிறிஸ்டியன். பட் இவங்க வந்து ஈஸியா இதை கடந்துடுறாங்க. அண்ட் இன் த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத், இந்த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத்தையும் இவங்க கடக்குறாங்க. ஆனா அங்க வந்து கிரேட் ஹார்ட் கில்ஸ் அ ஜயண்ட் ஆன் தேர் பிஹாஃப். இவங்கெல்லாம் பெண்கள், சின்ன பசங்களா இருக்கிறதுனால இவங்க கூட துணைக்கு வர கிரேட் ஹார்ட் அங்க இருக்கிற ஒரு ஜெயண்ட்டை அவங்களுக்காக கொள்றாரு. ஓகே, தேர் அண்ட் எல்டர்லி பில்கிரிம் நேம்ட் ஹானஸ்ட் ஜாயின்ஸ் தே பார்ட்டி. அப்ப இவங்களோட ஃப்ரெண்ட்ஸா வர்றவங்கள பாருங்க. ஹானஸ்ட்னா தெரியும், நேர்மை. ஓகே, நேர்மை, நம்பிக்கை, இந்த மாதிரி ஒரு குணம் தான் ஹானஸ்ட். இவர் வந்து இவங்களோட கம்பெனியில ஜாயின் ஆகுறாரு. Christiana's group lodges for a while at an inn that belongs to a kindly man named Gaius. Gaius அப்படிங்கிற ஒருத்தரோட இன்னுன்னா சத்திரம். அந்த சத்திரத்துல கொஞ்ச நாள் இவங்க தங்குறாங்க. ஓகே, ஆஃப்டர் ஸ்லேயிங் அனதர் ஜெயிண்ட். இப்போ அவங்களுக்கு மீண்டும் ஒரு பிரச்சனை, ஒரு டெவில், ஒரு ஜெயிண்ட் மூலமா அவனையும் கொல்றாங்க. The group also gains pilgrims named feeble mind and ready to halt. இப்போ அவங்க கூட 2 பில்கிரிம்ஸ் கூட சேர்றாங்க. ஃபீபிள் மைண்ட்னா ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க தான். ஓகே, அற்பமான மனசு உள்ளவங்க. ரெடி டு ஹால்ட்னா எப்போ வேணாலும் ஹால்ட் ஆகி நின்றுவாங்க. அதாவது ஒரு கன்சிஸ்டண்டா இல்லாத மனசுள்ள 2 பேர் வந்து இவங்க கூட திரும்ப இப்போ ஜாயின் ஆகுறாங்க. when they make their way to vanity, அடுத்ததா வேனிட்டி ஃபேர் போவாங்க இல்லையா, அங்க போறாங்க. they discover that pilgrims are no longer harshly persecuted here as Christian and faithful were. இப்போ வேனிட்டிக்கு போனப்போ அவங்க கிறிஸ்டியனும் ஃபெய்த்ஃபுல்லும் போனப்போ அங்க ரொம்ப மோசமான ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஃபெய்த்ஃபுல்லா எக்ஸிக்யூட்டே பண்ணியிருப்பாங்க வேனிட்டி ஃபேர்ல. ஆனா இப்போ அந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் மாறி மக்கள் எல்லாம் அங்க கொஞ்சம் நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி ஹார்ஷா அவங்க ட்ரீட் பண்ணலையா. ஆஃப்டர் அ லாங் ஸ்டே வித் அ குட் மேன் நேம்டு மேன்சன். அப்ப மேன்சன்ற ஒருத்தரோட வீட்டுல வந்து இவங்க என்ன பண்றாங்க, தங்குறாங்க. அந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் டு டவுட்டிங் கேசலுக்கு போறாங்க. ஓகே, இங்கேயும் அவருக்கு ரொம்ப பிரச்சனை வந்திருக்கும் கிறிஸ்டியனுக்கு. அங்க போறாங்க. ஹியர் த மென் ஆஃப் த குரூப் kill the giants and destroy the castle once for all. இங்க வந்து அந்த கூட்டத்துல ஒரு சில ஆண்கள்லாம் சேர்றாங்க இல்லையா பில்கிரிம்ஸா. இப்போ உங்க கூட்டம் வந்து பெருசாயிக்கிட்டே போகுது. அவங்க போக போக அவங்க கூட வந்து பெரிய குரூப் ஆஃப் பில்கிரிம்ஸ் ஜாயின் ஆயிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இங்க வந்து மென் ஆஃப் த குரூப் என்ன பண்றாங்கன்னா, டவுட்டிங் கேசல்ல இருக்க டெவில்ல அவங்க தப்பிச்சுதான் போயிருப்பாங்க. யாரு? கிறிஸ்டியனும் கூட இருந்த ஹோப்ஃபுல்லும். பட் இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஜெயண்ட்டையும் கொன்னுட்டு அந்த கேஸ்டில் ஒன்ஸ் ஃபார் ஆல் அழிச்சிடுறாங்களாம். டவுட்டிங் கேஸ்டிலேயே அழிச்சிடுறாங்க. மனுஷனுக்கு சந்தேகமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கடவுளை நோக்கிய பயணத்துல சந்தேகம் வரக்கூடாதுன்னு அவங்க அந்த ஜெயண்ட்டையும் அழிச்சு அந்த கேஸ்டிலையும் அழிச்சிடுறாங்களாம். rescuing pilgrims named despondency and much afraid in the process. ஸோ அவங்க போற வழியில இன்னும் ரெண்டு பில்கிரிம்ஸை காப்பாத்துறாங்க. ஒன்று வந்து டெஸ்பாண்டன்ஸு, இன்னொன்று மச் அஃப்ரைட். இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் டேர்ம் உள்ள கேரக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற பில்கிரிம்ஸ் தான். ஓகேயா? ஏன்னா
இவங்கெல்லாம் ஒரு அதாவது மனசுல வந்து அவ்வளோ தைரியம் இல்லாம தான் இருக்காங்க. பட் என்ன பண்றாங்க, எல்லாமே வந்து அந்த பில்கிரிமேஜ் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிறிஸ்டியனும் இது ஹோப்ஃபுல், ஃபெய்த்ஃபுல் எல்லாம் போறப்போ நெறைய பிரச்சனைகள சந்திச்சாங்க. அவங்க ஒருத்தர் 2 பேரா தான் போனாங்க. பட் இவங்க கூட பாருங்க கிறிஸ்டியானா, மெர்சி ஒரு பெரிய கூட்டம் வந்து இவங்கள ஜாயின் ஆயிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட பில்கிரிம் குரூப் வந்து அந்த பேண்ட் வந்து என்லார்ஜ் ஆயிட்டே இருக்குங்கிறத பார்க்குறோம். ஓகே, வேலியன்ட் ஃபார் ட்ரூத், escaping robbers and stand fast, fleeing a witch's temptation, accompany the group the rest of the way. ஸோ போகிற வழியில் இன்னும் யாரெல்லாம் சேர்றாங்கன்னு பாருங்க. வேலியன்ட் ஃபார் ட்ரூத், உண்மைக்காக சண்டை போடுற ஒருத்தன். வேலியன்ட் ஃபார் ட்ரூத், எஸ்கேப்பிங் ராபர்ஸ், அவங்க வந்து ராபர்ஸை எஸ்கேப் ஆகுறாங்க. அண்ட் ஸ்டாண்ட் ஃபாஸ்ட், எஸ் வேலியன்ட் ஃபார் ட்ரூத் வந்து ராபர்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறான். ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் வந்து விச்சோட டெம்டேஷன், ஒரு சூனியக்கார கிழவியோட அந்த டெம்டேஷன்ல இருந்தும் தப்பிக்கிறான். தே அக்கம்பனி த குரூப் த ரெஸ்ட் ஆஃப் த வே, இவங்க எல்லாமே இந்த பில்கிரிமேஜ் குரூப்பை வந்து ஜாயின் ஆயிக்கிறாங்க எல்லாரும். கிறிஸ்டியானாஸ் குரூப் விச் ஹாஸ் ஸ்வெல்ட் இன் சைஸ், இப்போ கிறிஸ்டியானாவோட பில்கிரிம்ஸ் குரூப் பெரிய குரூப்பாக மாறிடுச்சு. அஸ் த பாய்ஸ் அண்ட் மெர்சி ஆர் ஆல் மேரிட் நவ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் ரொம்ப பெருசாச்சுன்னா 4 பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, மெர்சிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ அந்த வாழ்க்கை பயணத்தில் இவங்க ஆன்மீக பயணமாக தான் அவங்க வாழ்க்கையே அமைஞ்சிருக்குன்னு தான் நம்ம இந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ அந்த ஸ்டோரியில் பாய்ஸுக்கு கல்யாணம் ஆயிடுது, மெர்சிக்கு கல்யாணம் ஆயிடுது. ஆனாலும் ஆன்மீக பயணத்தில் இத்தனை பேராக சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கை பயணமே ஆன்மீக பயணமாக இருக்கு. தே ரீச் பியூலா, பியூலான்றது ஒரு லேண்டுன்னு நம்ம பார்த்துருப்போம். தே ஆல் ரீச் பியூலா அண்ட் செட்டில் ஆன் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த செலஸ்டியல் சிட்டி. இப்போ செலஸ்டியல் சிட்டி ஹெவனுக்கு முன்னாடி அவங்க தங்குறாங்களாம். அதாவது அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து அவங்க ஆன்மீக பயணத்தினால வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு, அதாவது ஹெவனுக்கு பக்கத்துல வந்து இருக்காங்க. பிஃபோர் லாங் கிறிஸ்டியன் சம்மன்ஸ் கிறிஸ்டியானா டு ஹெவன், கூடிய சீக்கிரமே கிறிஸ்டியன் வந்து கிறிஸ்டியானாவை இன்வைட் பண்றான். வந்துடணும், நீ உனக்கு டைம் ஆச்சு, ஓகே, நீ வந்து இன்னும் டெத் ரிவர் கிராஸ் பண்ணி வந்துடலாம், ஹெவனுக்குள்ள வர டைம் ஆயிடுச்சுன்னு கிறிஸ்டியானாக்கு கால் கொடுத்துட்டாரு கிறிஸ்டியன். லீவிங் ஈச் பில்கிரிம் வித் என்கரேஜிங் வேர்ட்ஸ் ஷீ கிராசஸ் த ரிவர் அண்ட் இஸ் ஜாய்ஃபுல்லி லெட் பை ஏஞ்சல்ஸ் டு த செலஸ்டியல் கேட். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ வயசாயிருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ கிறிஸ்டியானாக்கு அந்த டைம் வந்துருச்சு, ஹெவனுக்கு போற ஏஜ் வந்துருச்சு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, மற்ற பில்கிரிம்ஸ்ட இருந்தெல்லாம் பாய் சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ரிவரை கிராஸ் பண்ணிட்டாங்க. டெத் ரிவரை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா ஷீ இஸ் டெட் நவ் அண்ட் அங்க ஷீ இஸ் ரிசீவ்ட் பை த ஏஞ்சல்ஸ் அட் த செலஸ்டியல் கேட். அப்போ ஹெவன்ல வந்து ஏஞ்சல்ஸ் வந்து அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு போயிடுறாங்களாம். One by one, each member of her party, with the exception of her sons and families, is summoned by Christ. சரி, இந்த செலஸ்டியல் கேட் சிட்டிக்கு பக்கத்துல தானே இருக்காங்க. மற்ற எல்லாரையும் அவங்க கூட பயணப்பட்டாங்க இல்லையா இத்தனை நாள், அவங்க எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு நேரம் வந்து என்ன பண்றாங்களாம், ஒரு சம்மன் அனுப்புறாங்க. அவங்க ரிவர் வழியா போய் செலஸ்டியல் சிட்டிக்குள்ள போறாங்க. எக்ஸப்ட் ஃபார் ஹர் சன்ஸ், கிறிஸ்டியானோட சன்ஸ் வந்து யங்கா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த செலஸ்டியல் சிட்டி பக்கத்திலேயே நின்னுடுறாங்க. மற்றவங்க வயசானவங்க எல்லாம் எங்க போறாங்க, ஹெவனுக்குள்ள போறாங்க. அப்படிதான் நம்ம இந்த ஸ்டோரியை பார்க்கலாம். இஸ் சம்மன்ட் பை கிரைஸ்ட் அண்ட் மேக்ஸ் ஹிஸ் ஆர் ஹர் வே அக்ராஸ் த ரிவர் டு என்டர் த ரெஸ்ட் அண்ட் செலிப்ரேஷன் இன் த ஹெவன்லி சிட்டி. அப்போ அவங்க சன்ஸ், அவங்களோட ஃபேமிலிஸ், அவங்கள தவிர மற்ற எல்லாருமே இத்தனை நாளா அந்த ஜேர்னியில பயணப்பட்டவங்க எல்லாமே அந்த டெத் ரிவரை கிராஸ் பண்ணி, ரிவர் ஆஃப் டெத்தை கிராஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சம்மன் கிடைக்குது கிரைஸ்ட் கிட்ட இருந்து. நீங்க வரலான்னு சொன்னோன்னா ஒவ்வொருத்தரா டிராவல் பண்ணி, அதாவது டெத் வர்றப்போ ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்றாங்க, ஹெவனுக்குள்ள என்டர் ஆகுறாங்களாம். மீன்வைல், ஏன்னா அவங்க எல்லாம் தங்களோட வாழ்க்கையில வந்து ஆன்மீகமான ஒரு நல்ல லைஃபை லீட் பண்ணதுனால அவங்க எல்லாமே கடவுளோட அந்த செலஸ்டியல் சிட்டிக்குள்ள போறாங்க. மீன்வைல் Christians and Christiana's offspring remain behind, while at the same time கிறிஸ்டியானாவோட 4 பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்க ஃபேமிலியும் அங்கேயே தங்கி அந்த செலஸ்டியல் சிட்டி பக்கத்திலேயே தங்கி, ரிசல்ட்டிங் இன் த சர்ச்சஸ் ஃப்ளரிஷிங், சர்ச்சை வந்து வளர்க்குறாங்களாம்.
சர்ச்சில் வந்து கடவுளோட அந்த அரிய விஷயங்களை எல்லாம் உலகுக்கு எடுத்து சொல்லி சர்ச்சை வந்து ஃப்ளரிஷ் பண்ண வைக்கிறாங்களாம். இந்த உலகத்தில் அவங்களோட கடமைகளை சிறப்பாக ஆற்றிட்டு இருக்கிறதா இந்த வந்து கதை வந்து முடியுது. இதுதான் பார்ட் 2. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் கொஞ்சம் சின்னது தான். பட் இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் we are coming across many characters. I hope you understood. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching. கண்டிப்பா third part மிஸ் பண்ணாம பாருங்க. You will have all the questions related to Pilgrim's Progress.